நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, உயிரா உள்ளவங்களுக்கும் ஆற்றல் இருக்கிறது, இறைவனுக்கும் ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய சக்தியை, அந்த பண்பை உயிருள்ள மனிதர்களுக்கும் இருக்குது அப்படின்னு நிலைநாட்டி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்காரவங்க பக்கா ஷிர்கிலே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய பேச்சின் மூலமாக. அதே போல் நம்முடைய வசனங்களுக்கெல்லாம் சரியான விளக்கம் கொடுக்காம அதன் மூலமும் அவங்க ஷிர்க்கு செய்கிறாங்க, இணை வைக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய உயிர் மேலாக நம்ம மதிக்கிறோம். அவங்க தப்பாக சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி ஒரு நபியை கேவலப்படுத்தி அதன் மூலமும் ஷிர்க்குக்கு போயிருக்கிறாங்க. அதனால் அவங்க சொன்னது ஒரு வகையில் உண்மை. ஏற்கனவே ஒரு வாக்குமூலம் கொடுத்தாங்க, எது சத்தியம் இல்லையோ அவர்களுக்கு எந்த ஆதாரம் இல்லை அப்படின்னாங்க. அவங்க தான் அந்த நிலைக்கு உள்ளா இருக்காங்க அப்படிங்கிறத இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டே வர்றோம். அல்லாஹிற்கு மட்டும் இருக்கக்கூடியதை பிறருக்கு எங்கே கொடுக்குறீங்கன்னாங்க. அல்லாஹுக்கு மட்டும் இருக்குன்னு சொன்னீங்களாங்க, ஒரு ஆதாரம் தாங்கன்னு கேட்டோம். ஒரு அமர்வு முடிய போதில்லை, இது வரைக்கும் அல்லாஹுக்கு மட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அந்தாங்க. அல்லாஹுக்கு மட்டும்தான் கேட்கும்னு சொல்லியிருக்கலாம், அந்தாங்க ஆதாரம் தந்தாங்களா? பொதுவாக கேட்பவன் பார்ப்பவன் அந்த வசனத்தை போய் முடிச்சு போட்டாங்க, அதுவும் ஆதாரம். அல்லாஹுக்கு மட்டுங்கிற ஆதாரம். எல்லோரும் கேட்டால் ஒரு மனிதருக்கு தெரியாது அப்படிங்கிறது அது அந்த சப்ஜெக்டில் இருக்குதா? அல்லாஹ் கேட்பானு தான் இருக்கு, நாங்கள் தான் ஒப்புக்கொள்கிறோமே. நாங்கள் ஒப்புக்கொண்டதுக்கு எங்கள் ஆதாரத்தை தர்றீங்க, கேட்ட கேள்விக்கு ஆதாரத்தாங்க. நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஆதாரம் தேவையில்லை. இன்னொன்று, அவங்க வாயிலேயே ஒரு விஷயம் ஒப்புக்கொண்டாங்க, நாங்கள் ஒரு காலத்தில் கபரை வணங்கிட்டு இருந்தோம். பார்த்தீங்களா? இதுதான் நம்ம எந்த காலத்துக்கும் கபரை வணங்க மாட்டோம். நாம் அல்லாஹ் ஒருவனை மட்டும் தான் வணங்குவோம். இது நம்முடைய நிலைப்பாடு. அவங்க ஒப்புக்கொண்டாங்க ஒரு உண்மை, அல்லாஹ் தஆலா அவங்க வாயிலே வர வச்சுட்டான். அதுதான் உண்மை. இப்போ நம்ம சொன்னதை இவங்களும் அங்கீகரிக்கிறாங்க. என்ன? அதனால் அப்போ கபரு வணக்கத்தில் ஒரு காலத்தில் இருந்தோங்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? நாங்கள் இறைவனுக்கு உருவத்தை கற்பனையில் வகுத்துக்கிட்டோங்கிறாங்க. அப்படியெல்லாம் சொன்னாங்க. ஆனால் ஒரு காலத்தில் ஒரு சில விஷயங்களில் திரும்பி வந்த மாதிரி இதுக்கு திரும்பி வருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கிறது நம்முடைய விளக்கத்தின் மூலமாக. உதாரணத்துக்கு சொன்னால், ஜும்மாவுக்கு முந்தின சொன்னது இல்லைன்னாங்க ஒரு காலம் வரைக்கும். அப்புறம் ஜும்மாவுக்கு முந்தின சொன்னது உண்டு அப்படின்னாங்க. நம்ம சந்தோஷப்பட்டோம். அதே போல் பாருங்க, பிறை விஷயத்தில் கூட மாற்றமான கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல பார்த்தா போதும்னாங்க. அப்புறம் நம்ம சொன்ன கருத்துக்கு வந்துட்டாங்க, இல்லை அந்தந்த பார்த்து தான் பார்க்கணும். நம்ம சந்தோஷப்பட்டோம். அந்த மாதிரி இந்த விஷயத்திலும் உண்மையை